கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் திரும்புவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 9-10 வசனங்கள். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரோமர் புஸ்தகத்திலிருந்து நாம் தொடர் போதனையை போதித்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு புதன்கிழமை வேதபாட வகுப்பிலே புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை நாம் படித்து கொண்டு வருகிறோம். ஆவியானவர் தாமே நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிறார். ஆகையினாலே ரோமர் புஸ்தகம், ஏன் ரோமர் புஸ்தகம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, புதிய உடன்படிக்கையின் ஆரம்பம் என்று அழைக்கப்படுகிறது. எப்பொழுதுமே பழைய உடன்படிக்கை என்பது ஆதாமுடைய காலத்திலே, சிலர் ஆபிரகாம் காலத்தில் ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க வேத வல்லுநர்கள். சிலர் ஆதாம் கிட்டேயே ஆண்டவர் உடன்படிக்கை செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதாம் காலத்தில் ஆரம்பிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சென்று மரிக்கிற அந்த நொடி வரை பழைய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவுடன், அவர் உயிர்த்தெழுந்த அந்த நொடியிலே ஆரம்பித்து இப்பொழுது வரை அது நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பழைய உடன்படிக்கையின் முடிவாகவும் புதிய உடன்படிக்கையின் தொடக்கமாகவும் இருக்கிறார். அதனால் அவருக்கு 2 உடன்படிக்கையும் தெரியும். இதை சுருக்கமாக எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பழைய உடன்படிக்கையிலே அவர் சொல்கிறாரு 10 கட்டளைகள் மற்றும் நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் கொடுக்குறார். அதை புதிய உடன்படிக்கையில் அவர் என்ன செய்கிறார் என்றால், புதிய உடன்படிக்கையை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, நான் நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்காக வரவில்லை, நான் அதை நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன் என்றார். ஏனென்றால் பிதாவாகிய தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணங்களை முழுவதுமாக கடைபிடித்த ஒரு மனிதனும் இல்லை. அப்போ அந்த நியாயப்பிரமாணங்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால், பழைய உடன்படிக்கையை முடிவுக்கு கொண்டு வரணும்னா அதை ஒரு மனிதன் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்ந்த காலத்திலே நியாயப்பிரமாணங்களை என்ன செய்தார்? அவர் கை கொண்டு, சகல நியாயப்பிரமாணத்தையும் அவர் கை கொண்டு என்ன செய்தார்? அவர் அதை நிறைவேற்றி முடித்தார். முடித்ததுக்கப்புறம் தான் சொல்கிறாரு, உயிர்த்தெழுந்த பின்பு புதிய உடன்படிக்கையை அவர் ஆரம்பிக்கிறார். பழைய உடன்படிக்கையில் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டால் நாம் நீதிமானாக எண்ணப்படுவோம். ஆனால் ப்ராக்டிக்கல் என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக கை கொள்ளவே முடியாது. அப்போ ஏன் ஆண்டவர் அதை கொடுத்தாரு? அடுத்த கேள்வி அதான். ஆண்டவர் எதற்காக அதை ஜனங்களுக்கு தர வேண்டும் அப்படின்னா, ஆண்டவர் கொடுத்ததனுடைய நோக்கம் மனிதன் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நீதிமான் ஆயிடுவான்றதுக்காக கொடுக்கல. எதுக்கு கொடுத்தாருன்னா, இதை மனிதன் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது அவனுக்கு தெரிஞ்சிடும், நம்மளால் இதை என்ன செய்ய முடியாது கண்டிப்பாக. ஏன்னா உதாரணத்துக்கு 10 கட்டளைகளில் 9 ஃபாலோ பண்ணிடுவான், 1 என்ன செஞ்சிருவான்? ஃபெயிலியர் ஆயிடுவான். பொய் சாட்சி அப்படின்னா பொய் சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம். இதில் எல்லா மனுஷரும் என்ன செஞ்சிருவான்? ஃபெயிலியர் ஆயிடுவான். அப்போது சிஸ்டம் என்ன அப்படின்னா, 1 ஃபெயில்னா மொத்தமும் ஃபெயில்னு அர்த்தம். அப்போ எதையுமே நிறைவேற்ற முடியலை அப்படின்னு மனுஷனுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வரும். அதுதான் பாப உணர்வு. பாப உணர்வு வந்த உடனே இந்த பாவத்திற்கு பரிகாரம் என்ன என்று அவன் யோசிக்க ஆரம்பிப்பான். அப்போ பரிகாரம் என்னன்னு வரும்போது, இவனை பாவத்திலிருந்து விடுவித்து இவனுக்கு இரட்சிப்பை இவன் பெற வேண்டும் என்பதை அவன் உணர்வான். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை செஞ்சு பார்த்து
ஃபெயிலியர் ஆன உடனே தான் பாவின்றதை உணர்ந்துருவான். அதற்கு முன்பாக வரைக்கும் ஜனங்கள் தங்களை பாவி என்று உணரவே இல்லை. நியாயப்பிரமாணங்கள் கொடுக்கிறதுக்கு முன்பு வரைக்குமே ஜனங்கள் பாவத்தை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தாங்கள் பாவி என்கிற உணர்வே அவர்களுக்கு இல்லை. ஏன்னா ஒரு ரூல் இருந்தால் தான் அந்த ரூலை மீறும்போது நாம் தப்பு பண்ணிட்டோன்னு தெரியும். ரூலே இல்லைன்னா நாம் பண்ணுறது சரின்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அதே போல் ஜனங்கள் அப்படி இருந்தவங்களை தான் ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்களை பாவி என்று உணர்த்த வேண்டும். அதற்காகத்தான் என்ன பண்ணார்? நியாயப்பிரமாணங்கள் 10 கட்டளைகள் எல்லாத்தையும் கொடுத்தாரு. இப்போ அதை செஞ்சு பார்க்குறான், மனிதனால் செய்ய முடியலை. ஆட்டோமேட்டிக்காக அவனுக்குள்ள பாவி என்கிற உணர்வு வந்துடுது. இப்போ இந்த பாவத்திலிருந்து என்னை ரட்சிப்பதற்கு எனக்கு ரட்சிப்பு தேவைன்னு உணர்றான். அப்போ ரட்சிக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு இரட்சகர் தேவை என்கிற உணர்வும் அவனுக்குள்ளே வருது. இப்போதான் என்ன செய்யறான்? தேட ஆரம்பிக்கிறான். அப்போது தான் பாவி, தன்னை பாவத்திலிருந்து விடுவிக்க ஒரு இரட்சகர் தேவை அப்படின்னு உணரும்போது தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பலிகளை கொடுக்குறாரு. பலிகள் ஒரு விதமான ரட்சிப்பு. அப்போது குற்ற நிவாரண பலி அப்படின்லாம் இருக்குது, பாவ நிவாரண பலி, தகன பலி, இதெல்லாமே இருக்குது. அப்போ இதெல்லாம் ஏன் ஆண்டவர் கொடுத்தார் அப்படின்னா அவனுடைய பாவங்கள், அதாவது அவன் செஞ்ச பாவத்திற்கு தண்டனை என்ன அப்படின்னா அவன் சாகணும். இதுதான் பாவத்தின் சம்பளம், மரணம். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. இதுதான் வசனம். அப்போது அவன் செஞ்ச பாவத்துக்கு மனுஷன் அடிக்கப்படணும். இப்போ அவன் தப்பிக்கணும் அப்படின்னா அவனுக்கு பதிலாக இன்னொரு மிருகம் அல்லது பறவை அடிக்கப்படணும். அதுக்கு பேர் தான் பலிகள். அப்போது பழைய ஏற்பாட்டில் மிருகங்களின் இரத்தமும் பறவைகளின் இரத்தமும் மனிதனுடைய பாவத்திற்கு பதிலாக சிந்தப்படுது. ஆனால் அந்த இரத்தம் மனிதனுடைய பாவத்தை கழுவலை, அது மூடுது. அது என்னன்னா டெம்பரவரியாக மூடுது பழைய உடன்படிக்கையில். இப்போ பிதா கிட்ட அவன் போகணும், பிதாவை அவன் தொழுது கொள்ளணும் அப்படின்னா அவனுடைய பாவங்கள் மூடப்பட்டிருந்த நிலைமையில் இருந்தால் மட்டும்தான் அவன் என்ன செய்ய முடியும்? பிதா கிட்ட அவன் பேசவே முடியும், ஜெபமே பண்ண முடியும். அதற்காக தான் பலிகள். இப்போ இதை செய்ய சொல்லிக்கிட்டே வர்றாரு. இப்போ அவரே என்ன செய்கிறார்? மனுஷகுமாரனா இறங்கி வர்றார். இறங்கி வந்து கல்வாரி சிலுவிலே தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்போ அது ஒரே பலியாக, கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தார். இப்போ வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் மூடும்னு சொல்லலை, நீக்கி கழுவி என்ன செய்யுமா? சுத்திகரி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்பது ஆதியாகமத்திலேயே பிதாவாகிய தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் ஸ்திரீயினுடைய வித்துக்கும் பகையை, அங்கே ஸ்திரீ என்று சொல்லப்படுவது மரியாள், ஸ்திரீயின் வித்து என்று சொல்லப்படும் போது அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்போது அதை தான் ஆண்டவர் அங்கே ஃபஸ்ட்டு தீர்க்க தரிசனமே பிதா தான் சொல்கிறார். அங்கேருந்து அதுக்கப்புறம் பல தீர்க்கதரிசிகள் மூலமாக மேசியா வெளிப்படுவார், அவர் தான் ரட்சிப்பை கொடுப்பார்ன்ற பல காரியங்கள் என்ன செய்கிறாங்க சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அது புதிய உடன்படிக்கையில் பழைய உடன்படிக்கை முடியும் போது அது நிறைவேறுகிறது. 2000 வருஷங்களுக்கு முன்பாக அதை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். அப்போது ஒரு மனுஷன், அப்போ நாம் எந்த காலகட்டத்தில் வாழ்கிறோம் அப்படின்னா நாம் புதிய உடன்படிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய 10 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள தாத்தா பாட்டியும் எந்த உடன்படிக்கையில் தான் வாழ்ந்தாங்க? புதிய உடன்படிக்கையில் தான் வாழ்ந்தாங்க. ஏன்னா 2000 வருஷம் கணக்கு பண்ணணும். 2025 2025 வருஷமாக வாழ்கிற எல்லாரும் புதிய உடன்படிக்கையில் தான் வாழ்கிறோம். அதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க தான் என்னதுங்க, பழைய உடன்படிக்கையிலையும் வாழ்ந்து சிலர் புதிய உடன்படிக்கையிலையும் வாழ்ந்திருப்பாங்க. அப்போ ஒரு மனிதன் எதை விசுவாசிக்கிறதுனால ரட்சிக்கப்படுகிறான்? முதலாவது இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கையிடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் என்று சொன்னால் இயேசுவே யெகோவா தேவன், இயேசுவே தேவன், இயேசு. இன்னும் நம்ம தமிழில் சொல்லணும் இயேசு தான் கடவுள் அப்படின்னு என்ன செய்யணும்? அவன் அறிக்கையிடணும். அடுத்து தேவன், அதாவது பிதாவாகிய தேவன் எவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்றும் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அப்போ ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு எப்படி வருது அப்படின்னா இயேசுவே தேவன் என்று சொல்லி அறிக்கையிடணும். ரெண்டாவது, பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து என்ன செய்தார்? எழுப்பினார் என்பதையும் விசுவாசிக்கணும், அறிக்கையிடணும். இது ரெண்டையும் செஞ்சுட்டா
அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் என்று சொல்லப்படும் போது எல்லாவற்றிற்கும் மேலானவர் என்கிற அர்த்தம், சகலத்தையும் படைத்தவர் என்கிற அர்த்தம் வரும், சகலத்தையும் தாங்குகிறவர் என்கிற அர்த்தம் வரும். அப்போ இயேசுவே கர்த்தர் அப்படின்னா இயேசுவை வந்து ரபின்னு சொல்லக்கூடாது. யூதர்கள் அப்படி தான் சொன்னாங்க, ரபி, தீர்க்கதரிசி. ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, என்னைய ஜனங்க யாருன்னு சொல்கிறாங்க, சிலர் உம்மை எலியா என்றும் சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும் அப்படிலாம் சொன்னாங்க. அப்போ நீங்கள் என்னை யாருன்னு நினைக்க? உடனே பேர் சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மாம்சமும் ரத்தமும் உனக்கு அதை வெளிப்படுத்தலப்பா, மனுஷங்க யாரும் சொல்லிக் கொடுக்கல, பரலோகத்தில் இருக்க பிதாவே உனக்கு என்ன செஞ்சுருக்காரு, இந்த வெளிப்பாட்டை கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் நீ என்ன கடவுளாக பார்க்குற, என்னைய கடவுள்னு சொல்கிற அப்படின்றார். அப்போ இயேசுவே கர்த்தர் என்பதை அவருடைய மறு அவதாரத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம், பிலிப்பியர் 2வது அதிகாரம், பிலிப்பியர் 2:6-7 வசனங்கள். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இப்போ அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும், எவர், ஏன்னா நம்ம பாதியிலேருந்து படிக்கிறோம், முதல்லேருந்து படிச்சுட்டு வந்தால் நமக்கு புரிஞ்சிடும். இந்த மாதிரி இடையில இருந்து நம்ம எடுக்கும்போது இந்த கேள்வியை நம்ம வைக்கணும், அவர் தேவனுடைய ரூபம். அப்போ தேவன்னா யாரை குறிக்குது? இந்த இடத்துல பிதாவை குறிக்குது. அப்போ அவர்னு சொல்லும்போது யார் தான் ஆட்டோமேட்டிக்காக? அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு திருடன் இருக்கான், அவன் கொள்ளையாடிட்டு போனதை ரொம்ப பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கிடுவான், அதை யாருக்கும் கொடுக்க மாட்டான், அது தாங்கிட்டு இருந்து யாரும் திடீரக்கூடாதுன்றதில் ரொம்ப கவனமாக இருப்பான். அதே போல் இயேசுவும் பிதாவும் ஒரே ஈக்குவலாக தான் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதை அவர் நான் இந்த இடத்த விட்டு இறங்க மாட்டேன் அப்படின்னு அவர் என்ன செய்யலையாம், நினைக்கலையாம். அதுதான் சொல்கிறார், அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் தம்மைத்தான் என்ன செய்தாரா, வெறுமையாக்கினார். அதான் அந்த மகிமையை துறந்தார், அடிமையின் ரூபம் எடுத்தார். ஏன் அடிமையின் ரூபம்னா, மனிதன் அப்போ இருந்த மனிதன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான், பாவியாக தான் இருக்கிறான். ஏன்னா இவர் வந்ததுக்கப்புறம், இவர் சிலுவைக்கு போனதுக்கப்புறம் தான் ரட்சிப்பே. அது வரைக்கும் மனுஷன் என்னன்னா அடிமை. அதனால தான் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அதாவது பாவியான மனிதனுடைய சாயலை, இவர் பாவி இல்லை, ஆனால் அந்த மனுஷனுடைய சாயலை அவர் எடுக்கிறார். ரோமர் 8வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். ரோமர் 8:3. அது எப்படியெனில் மாமிசத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனை செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். என்ன சொல்றாரு? பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை மாம்ச உருவத்திலே பூமிக்கு அனுப்புகிறார். நீங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் கொண்டாடும்போது நாம் எப்பயுமே ஹாப்பி பர்த்டே டு ஜீசஸ்ன்னு சொல்லவே மாட்டோம். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். அவர் என்ன தான் சொல்லுவோம், மேரி கிறிஸ்மஸ்ன்னு தான் சொல்லுவோம், மேரி கிறிஸ்மஸ். ஏன் அப்படின்னா, இப்போ மனிதனுடைய பிறந்த நாள் அப்படின்னும் போது அவன் அப்போ தான் புதுசாக பிறக்கிறான். அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதுசாக பிறக்கலை, அவர் இன்னொரு உலகத்திலிருந்து இந்த பூமிக்கு அவர் வர்றார். வந்த நாள் தான் கிறிஸ்மஸ். பரலோகத்திலிருந்து பூமிக்கு என்ன செய்கிறார்? அவர் வந்த நாள் அது. அப்போ அதுக்கு முன்னாடி அவர் இருந்தாரானா, அவன் இருக்கிறார். அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அதனால தான் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும், அந்த பேர் அவருக்கு தான். ஆதி முதல் ஆதி அந்தம், அல்ஃபா ஒமேகா, இந்த பேரெல்லாம் அவருக்கு உண்டு. இது எதுக்கு சொல்கிறோன்னா, அவர் ஏற்கனவே வேறு உலகத்தில் இருக்கார், அந்த உலகத்தில் பூமிக்கு வர்றாரு. வந்த நாள்ன்றதுனால தான் மேரி கிறிஸ்மஸுங்கிறோம் அவர். ஆனால் அதே மனிதனுடைய பிறந்த நாள் அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இங்கே சொல்கிறாரு, பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை மாம்ச உருவத்திலே பூமிக்கு என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். இவர் தேவன், ஆனால் மாம்ச உருவத்தில் இங்கே வர்றார்.
எதுக்கு வர்றாரு அப்படின்னா, பாவத்தை போக்கும் பலியாக. எப்படி அதை பலியாக மாறணும்? தன்னுடைய மாம்சத்திலே பாவத்திற்கான தண்டனையை இவர் ஏற்றுக்கொண்டு அதை தீர்த்து விடுகிறார். ஏன்னா சேற்றில் விழுந்த ஒரு மனுஷனை சேற்றிலே இருக்கக்கூடிய இன்னொரு மனிதனால் காப்பாற்ற முடியாது. சேற்றில் இல்லாத வெளியில் இருக்க ஒரு மனிதனால் தான் என்ன செய்ய முடியும்? அவனை காப்பாற்ற முடியும். அதே போல் பாவத்தின் உளையான சேற்றில் இருந்த நம்மை மீட்பதற்கு இன்னொரு மாம்ச பிறப்பான மனிதன் நமக்கு உதவி செய்ய முடியாது. அப்போ பாவமே அறியாத, பாவமே இல்லாத ஆனால் மனுஷனாக இருக்கணும். அதனால தான் அவர் தேவகுமாரனுக்கு தேவகுமாரன், மனுஷகுமாரனுக்கு மனுஷகுமாரன். அப்போ அதனால தான் அவர் என்ன செய்கிறார்? பாவம் இல்லாத மனிதராக வந்தார். அப்படின்னா ஆதாமை ஏவாளை அவர் உருவாக்கின போது, அவர் படைத்த போது அவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தார்களோ அந்த தன்மையில் வர்றார். அவர் பாவம் இல்லாத மனிதர்களாக இருந்தாங்க பாருங்க. அப்போ என்ன குவாலிட்டியோட ஒரு மனுஷன் இருந்தானோ அந்த குவாலிட்டியோட தான் ஆண்டவர் வர்றார். அதனால தான் இவருக்கு 2ஆம் ஆதாம் அப்படின்னு பேர். இன்னொன்று, ஆண்டவர் நம்மை படைத்த போது, அதாவது மனிதர்களாகி நம்மை படைத்த போது பாவம் இல்லாத மனிதர்களாகத்தான் படைச்சாரு. அப்போது பாவியான மனுஷனை இவ்வளவு ரூல் பண்ண முடியும், இவ்வளோ ஆளுமையை கொண்டு வர முடியும் அப்படின்னா பாவமே இல்லாத மனுஷன் எந்த அளவுக்கு ஆளுகை செய்ய முடியும்? அவனுக்கு எவ்வளோ வல்லமைகள் இருந்திருக்கும். அதனால தான் ஆண்டவர் பேர் வைக்க சொன்னார் மிருகங்களுக்கு. மிருகத்தை பார்த்து இவன் ஓடலை. நம்ம என்ன செய்வோம்? இப்போ ஒரு சிங்கம் வருது, நாயை பார்த்தா கூட நின்றுவோம். இதே ஒரு சிங்கம் வருதுன்னா நம்ம என்ன செய்வோம்? நின்று வேடிக்கை பார்ப்போமா? நம்ம ஓடிய போயிடுவோம். ஆனால் ஆதாம் இருக்கிற இடத்துல எல்லா மிருகத்தையும் வர வச்சு எல்லாத்துக்கும் பேர் வையினார். ஆதாமுடைய வார்த்தைக்கு அத்தனை மிருகங்களும் கட்டுப்பட்டுச்சு, பயந்துச்சு. ஏன்னா மனிதன் ஆளுகிற தன்மையில் இருந்தான். அந்த தன்மையில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். அப்போ எப்பயுமே நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், கடவுள் ஆண்டவர் நம்மை படைத்த போது என்ன தன்மையிலே வைத்திருந்தாரோ அதுதான் ஒரிஜினல். பாவத்தின் வீழ்ச்சிக்கு அப்புறம் மனிதன் பாவியாக மாறுறான் பாருங்க, அது ஒரிஜினல் அல்ல. அது பாவத்தினால் ஏற்பட்ட மாற்றம். நாம் எல்லாம் என்ன நினைக்கிறோம்? அதுதான் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை நினைக்கிறோம். அதனால தான் பிசாசை பார்த்தா பயப்படுறோம், சில சூழ்நிலையில் பார்த்தா பயப்படுறோம், சில பிரச்சனைகள் கண்டு ரொம்ப என்ன செய்கிறோம்? ரொம்ப கலங்கி போய் உட்கார்ந்துடுறோம். நாம் எத்தகைய தன்மையிலே உருவாக்கப்பட்டவர்கள் என்பது புரிஞ்சிருச்சுன்னா, உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருப்பவர் பெரியவர்ன்றது புரிஞ்சிருச்சுன்னா, ஒரு நாளும் உலகத்தின் சூழ்நிலையை பார்த்து என்ன செய்ய மாட்டோம்? பயப்படவே மாட்டோம். ஏன்னா என்னை ஆண்டவர் உருவாக்கின போது பூமியையே ஆளுகிற தன்மையோட தான் என்னை என்ன செஞ்சிருக்காரு. அப்போ என் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைலாம் சர்வசாதாரணம். குடும்பத்தில் வரக்கூடிய பிசாசுனால் வரக்கூடிய குழப்பங்கள், வியாதிகள் எல்லாம் என்னது? எனக்கு சர்வசாதாரணம். அதை வசனத்தை வச்சு நான் துரத்திடுவேன். இதுக்கு வரம்பெற்ற தேவதாசனை நான் கூப்பிடணும்னு அவசியமே கிடையாது. அல்லேலூயா. அதுதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அப்போ இந்த வெளிப்பாட்டின் அறிவினால் நிறையப்படும் போது தான் ஒவ்வொருத்தரும் என்ன செய்வீங்க? உங்கள் வீட்டில் இருக்க பிரச்சனையை நீங்களே அதை விசுவாசத்தோடு, விசுவாச ஜெபத்தோடு, விசுவாசின் அதிகாரத்தை உபயோகப்படுத்தி அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருவீங்க. அதுதான் சொல்கிறார். சரி, அடுத்த வசனம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம், லூக்கா 1:27 முதல் 38 வசனங்களை வாசிக்கலாம். தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னி கையனிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார்.
கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்தில் இருந்து போய்விட்டான். போதும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றினதான சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு பகுதி. கன்னிமரியால் யோசேப்புக்கு நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. இப்போ தேவதூதன் திடீர்னு என்ன செய்கிறார்? மரியாளுக்கு காட்சி கொடுக்கிறார். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அவளோ அவனை கண்டு, ஏன்னா தேவதூதன் அப்பியராகி அவரை பார்க்கும்போதே முதல்ல பயம் வந்துடும். ஃபஸ்ட்டு நீங்கள் பழைய உடன்படிக்கைலாம் நிறையா பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டிலாம் நிறைய தேவனுடைய ஊழியர்களே, தீர்க்கதரிசிகளே, தேவதூதன் டக்குன்னு அப்பியர் ஆன உடனே பயந்து டம்முன்னு விழுந்துருவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, தேவ தூதர்கள் தேவனுடைய சாயல் அல்ல. அவங்க தேவனை மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க. அவங்களுக்கு செட்டையெல்லாம் இருக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருப்பாங்க. நாம் தான் தேவனுடைய சாயல். இப்போ தேவனை பார்க்கணும்னா நம்மளை போய் பார்க்கணும் கண்ணாடியில். ரசிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளையும் தேவனுடைய சாயல், தேவனுடைய தன்மை. நமக்கு கண் இருக்க மாதிரி தான் அவருக்கு இருக்கும். நமக்கு நெத்தி இப்படி மேலே இருக்குன்னு அது மாதிரி தான் இருக்கும். நம்ம மூக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி தான் அவருக்கு இருக்கும். அதாவது அவரை நம்ம மாம்ச கண்ணில் இன்னும் பார்க்கல, அதனால சொல்கிறேன். மூக்கு கீழே வாயிருக்கு பாருங்க, இப்படி தான் இருக்கும். ஒரு நாய்க்கு இருக்கிற மாதிரி இப்படி கூர்மையான மூக்கில் அவர் இருக்க மாட்டார், நம்மளை போல தான் இருப்பார். அதனால நமக்கு நம்முடைய சாயல் அல்லாத ஒன்றை பார்த்த உடனே என்ன ஆகும்? டக்குன்னு பயந்துருவோம். அதனால தான் இந்த அம்மா என்ன செய்கிறாங்க, அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ, ஏற்கனவே உள்ள பயம் டக்குன்னு அப்பியர் ஆனோடனே இப்போ அவர் வேற என்ன சொல்லிட்டாரு, கிருபை பெற்றவள் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டது சொன்னே பயந்துட்டான். பயந்து இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோன்னு யோசிக்கும் போது தேவதூதன் அவர்களை நோக்கி என்ன சொல்கிறாங்க, மரியாளே. அப்போ பயப்படாதேன்னு சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அவங்க பயந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு என்ன பேர் விடணும்? அவர் பெரியவராயிருப்பார், அவர் யாராம்? உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். அப்போ அவர் தான் கடவுளுங்கிறார். பிதாவுடைய குமாரன் அவர், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவர் கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கு அரசாலும் அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு இராது அப்படின்னு ஒன்று மரியாள் கேட்குறாங்க. எல்லாம் ஓகே, ஆனால் இதுக்கு எனக்கு புருஷன் யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது தேவதூதன் சொல்கிறாரு, உன்னிடத்தில் பிறக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இப்போ திரும்ப திரும்ப தேவதூதன் அதே சொல்கிறார். இவர் யாருன்னா தேவனுடைய குமாரன் அப்படின்னா தேவன், அதான் அர்த்தம். தேவனுடைய குமாரன்னா தேவன். இப்போ நாம் சொல்கிறோம் இல்லையா, நாமெல்லாம் ஆண்டோடைய பிள்ளைகள் அப்படின்றோம். அப்போ நம்ம யார்? ஒரு பெரிய நாய் இருக்குது, குட்டி போட்டிருக்கு, அது என்ன சொல்லுவோம்? நாயோட குட்டி. அதே போல் ஒரு பூனை இருக்குது, குட்டி போட்டிருக்கு, அது என்ன சொல்லுவோம்? பூனை குட்டின்னு தான் சொல்லுவோம். இப்போ ஆண்டவர் இருக்கார், ஆவியிலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் என்றால் நாம் யாருடைய பிள்ளை? ஆண்டவருடைய பிள்ளை. அப்போ நம்ம யார்? அவர் தேவன் என்றால் நாம் குட்டி தேவர்கள். அதுதான் வேதம் சொல்லுது. இது ஆண்டவரே சொல்கிறார். ஒரு இடத்துல ஊழியம் செய்யும்போது ஆண்டவரே இந்த வார்த்தையை சொல்லுவார். இதோடைய அர்த்தம் பெருமையின் அர்த்தம் அல்ல. ஓ நான் கடவுள் அப்படி சொல்லலை.
நம்மளை உண்டாக்கினது அப்படி தான் உண்டாக்கினார். நாம் அவருக்காக, பூமியிலே அவரால் படைக்கப்பட்ட எல்லாம் நமக்காக. வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். பூமியிலே அவரால் படைக்கப்பட்ட எல்லாம் யாருக்காக? நமக்காக. நாம் பார்க்கணும், ரசிக்கணும், நாம் சில காரியங்களை அனுபவிக்கணும். இதுக்கு தான் ஆண்டவர் இதெல்லாம் உண்டாக்கினார். ஆனால் நாம் யாருக்காக உண்டாக்கப்பட்டோம்? ஆண்டவர். அப்போ அவர் ரேங்க் நம்பர் 1 அப்படின்னா நாம் வந்து ரேங்க் நம்பர் 2. இது புரியணும். அப்போது தேவனுடைய குமாரன் எனப்படும் பாவத்தன்மை இல்லாத மனிதனாக வந்தார். சிருஷ்டிப்பின் போது இருந்த ஆதாமை போல இவர் வந்தார். இன்னொரு பகுதியை வாசிக்கலாம். மத்தேயு 1ஆம் அதிகாரம், மத்தேயு 1:19 முதல் 25. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்றும் பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து, கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு, அவள் தன் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். மரியாளின் கணவராக நிச்சயம் பண்ணப்பட்டிருந்த யோசேப்பு கொஞ்சம் மனக்கலக்கமாகி, அவர் நீதிமான் தான், அதனால் மரியாளை வந்து எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. ரகசியமாக என்ன பண்ணிடுறாரு, இல்லை வேண்டாம், அவங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு நினைக்கிறார். அப்போ தான் தேவதூதன் அவருக்கும் தோன்றி என்ன சொல்கிறாரு, இல்லைப்பா, சொப்பனத்தில் அவருக்கு தோன்றி, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பு, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவரிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. எந்த மனிதனுடைய தவறான நடவடிக்கையினால் வரலப்பா, இது பரிசுத்த ஆவியினால் உண்டான பரிசுத்தமான ஒரு வித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது தேவனுடைய வித்து. இது அதை தான் அவங்க வேலை என்ன, சுமக்கிறது மட்டும்தான். அவங்களுக்கு ஒரு கர்ப்ப பையன் ஒன்று இருக்குது, அதில் சுமக்கிறது தான் அவங்க வேலை, வேறு எந்த வேலையும் கிடையாது. அப்போ அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி என்ன செய்வாராம், அவளை ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்றத அவர் சொல்கிறாரு. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று மன்னிக்கணும். அவன் இதோ ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இது தீர்க்க தரிசனம், ஏற்கனவே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை சொல்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு என்ன அர்த்தமா? தேவன். அப்போ இயேசுவுக்கு இன்னொரு பேர் என்னது? தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்போ அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் நம்மோடு இருக்கிறார், அதான் அர்த்தம். அப்போது தேவன் கூட இருக்கிறார் அப்படின்னா தேவன் அவருடைய குமாரன் கூட இருப்பாரா, அல்லது பிசாசின் குமாரர்களோட கூட இருப்பாரா? அப்போ இயேசு கூட பிதா இருக்கிறதுனால தான் அவர் யார்? தேவ குமாரன். ஏன்னா யூதர்கள் ஆண்டவர்கிட்ட வந்து பெருமை பேசுகிறாங்க. என்னென்னா, ஆபிரகாம் எங்கள் தகப்பன் இருக்காரு, மோசே எங்களுக்கு இருக்கிறாரு, பெரிய பிரதான ஆசாரியன், அவர் கொடுத்த கட்டளைகள் இருக்குது, உங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாமுக்கு முன்பே நான் நானாகவே இருக்கிறேன் என்று சொன்னார். நீங்கள் ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான். அடுத்து சொல்கிறாரு, கண்டு. ஆபிரகாம் எப்படி இவரை கண்டு கழிவுற முடியும்? என்னுடைய நாளை காண, அதாவது மேசியான ஒருத்தர் வரப்போகிறாரு அப்படின்ற வெளிப்பாடு ஆபிரகாமுக்கே பிதா கொடுத்துட்டார். கொடுத்தவும் இயேசு அப்போ பிதாவை, அதாவது பிதாவுடைய குமாரன் பார்க்கணுன்ற ஆவல் அவருக்கு ரொம்ப ஆவலாக இருந்தார். அடுத்த ஆண்டவரே சொல்கிறாரு, கண்டு களி கூர்ந்தான். எப்படி பார்த்தார்? அப்போது அவருக்கு ஒன்று ஆண்டவர் தரிசனத்தின் மூலமாகவோ அல்லது சொப்பனத்தின் மூலமாகவோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி தான் வரப்போகிறாருன்றத அவருக்கு பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். அதனால தான் இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை சொல்கிறாரு,
காண ஆவலாக இருந்தான்றதோட முடிச்சிருந்தாருன்னா அவர் ரொம்ப ஆசைப்பட்டார்ன்றதோட நிப்பாட்டிக்கலாம். ஆனால் கண்டார் களி கூர்ந்தார் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்படிலாம் ஜனங்களுடைய பாவத்தை கழுவி ரட்சிப்பதற்கு பிதாவே தன்னுடைய குமாரனை அனுப்ப போறான்றதை கேள்விப்பட்டு அதை பார்த்து அவருக்கு ஒரே மகிழ்ச்சி ஆபிரகாம். அதை ஆண்டவரே சொல்றார். சரி, யோவான் 3வது அதிகாரம் 9 முதல் 13 வசனங்கள். யோவான் 3 9 முதல் 13. அதற்கு நிக்கோதேமோ இவைகள் எப்படி ஆகும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. இந்த நிக்கோதேமு பார்த்தீங்கன்னா ஒரு ஆசாரியன் மாதிரி. அவர் ஒரு ஆசாரியன் தான். அவர் ஆண்டவர் செய்கிற அந்த அற்புதங்கள், பிசாசு ஓடுறது இதெல்லாம் கேள்விப்பட்டு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, என்னன்னு போய் அவர்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் சொல்லும்போது அதையே நீங்கள் உங்களால் விசுவாசிக்க முடியலை, இன்னும் பரலோக காரியங்கள்லாம் உங்களுக்கு சொன்னால் நீ எப்படி விசுவாசிப்பீங்கன்னு கேட்குறார். ஏனென்றால் அன்றைக்கு யூதர்கள் அப்படி தான் இருந்தாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ரொம்ப விசுவாசிக்கிறது கிடையாது. அவரை வெறும் மனிதனாகவே பார்த்தாங்க. இன்னொன்று அவரை கொஞ்சம் அப்படி கொஞ்சம் மட்டுப்படுத்தியே பேசுவாங்க. அவங்க இவரை தெரியாதா, சின்ன வயசுலேயே நான் பார்த்துருக்கேன், தச்சனோட பிள்ளை, நான் பார்க்க வளர்ந்தவர், இப்படி பேசுறது. அவரை சிலர் தான் அவரை போதகராக ஏற்றுக்கொள்கிறாங்க, சிலர் தான் அவர் ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறார். சரி, மத்தேயு 11வது அதிகாரம், மத்தேயு 11 25 முதல் 27 வசனங்கள். அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கு கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான், குமாரன் எவனுக்கும் அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். பாருங்க, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிற ஒரு வார்த்தை, சகலமும் என் பிதாவினால். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன்னா அவர் கல்வாரிக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே என் பிதான் தான் பேசுவார், நம்முடைய பிதான் பேசவே மாட்டார். ஏன்னா அது வரைக்கும் அவருடைய பிதா தான் அவர். நமக்கும் பிதாவுக்கும் பாவம் என்கிற ஒரு பெரிய மதிர்த்துவர் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. எப்பொழுது அவர் உயிர்த்தெழுந்தாரோ அதுக்கு பின்னாடி பேசுவார், நான் என் பிதாவினிடத்திற்கும் உன் பிதாவினிடத்திற்கும் போகணும் அப்படின்னு பேசுவார். நீங்கள் அடுத்து அதை வாசிக்கும் போது நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். சொல்கிறாரு, சகலமும் என் பிதாவினால் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறிய முடியாது. அப்போ அதான் என்ன சொல்கிறாரு, பிதாவை தவிர என்ன வேற யாரும் என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. அதே போல் குமாரனும் யாருக்கு பிதாவை வெளிப்படுத்த விருப்பமாய் இருக்கிறாரோ அவனை தவிர வேற யாரும் பிதாவை என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அந்த ஜனங்க பூரா இவரை சோதிக்கிறதுக்கு வர்றது, இவர் வார்த்தைகள்னால இவரை பிடிச்சி இவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தலான்னு இப்படி வர்றாங்க. ஆனால் கட்டளையில் முதல் கட்டளை தேவநாய கர்த்தர் என்ன செய்யக்கூடாது, அது பரிச்சை பாராதிருப்பாயாகனு ஒரு கட்டளை இருக்குது. ஆனால் இவங்க பூரா சோதிக்கிறதுக்கு தான் வர்றாங்க இவரை. அப்போ இவர் சொல்கிறாரு, குமாரனும் பிதாவை யாருக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரா அவனுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கு என்ன செய்யாது. அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, நானும் பிதாவும் ஒன்றுங்கிறார். இந்த முழு கான்டெஸ்ட்டுமே அவர் பேசுகிறது, பிதாவும் நானும் என்ன தான் ஒன்று. பிதாவை கர்த்தர் என்று சொன்னால் நானும் கர்த்தர் தான். சபைக்கு அஸ்திபாரம் கிறிஸ்துவே. ஏன்னா அவர் தான் என்னது, மூளைக்கல். அதனால தான் பாதாளத்தின் வாசல்கள் சபையை ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. எத்தனை கொரோனா வந்தாலும் எத்தனை லாக்டவுன் போட்டாலும் சபை என்பது இந்த பில்டிங் இல்லை, புதிய உடன்படிக்கை இல்லை. யார், நீங்களும் நானும் தான் சபை. இது நம்ம கூடி இருக்கிறதுக்கான ஒரு இடம். இன்றைக்கி இந்த இடம் இருக்கலாம்,
நாளைக்கு 1000 ஆத்துமாக்கள் ஆகிட்டாங்கன்னா இந்த இடம் பத்தாது, அப்போ இன்னொரு இடத்துக்கு போயிடுவோம். இதை சபையை நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய கிறிஸ்தவத்தில் சில பிரிவினர் என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய பில்டிங்கை தான் சபை நினைக்கிறாங்க. அந்த ஆலயத்துக்குள்ளே போகும்போது அதை தொட்டு கும்பிடுவாங்க, அப்படிலாம் நடக்கும். ஆனால் புதிய உடன்படிக்கையில் சபை என்பது நீங்களும் நானும். தேவன் எங்கே தங்கியிருக்கிறாரோ அதுதான் சபை, அதுதான் ஆலயம். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தேவன் ஆதாமோடு என்ன செய்தார், உலாவி கொண்டிருந்தார். அப்போ அதுதான் சபை. அடுத்து ஆசரிப்பு கூடாரத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இருந்தார், அதுதான் ஆலயம். அடுத்து சாலமோன் கட்டின தேவாலயம், அதில் என்ன செய்தார், ஆண்டவர் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்தார். அந்த தேவாலயம் 3 முறை இடித்து கட்டப்பட்டது. அடுத்து செருபாபேல் காலத்தில் என்ன செஞ்சாங்க, திரும்ப அது கட்டினாங்க. அப்பயும் ஆண்டவர் அதில் வாசம் பண்ணினார். 3வது முறையாக ஆண்டவருடைய காலத்தில் ஏரோது மன்னன் அதை விஸ்தரித்து கட்டினான். அப்போ ஆண்டவர் அதில் வாசம் பண்ணலை. ஏன்னா அப்போ இயேசு கிறிஸ்துவா என்ன செஞ்சிட்டாரு, வந்துட்டார். அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சார், புறாவை போல வந்து இறங்கி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் என்ன செய்கிறேன், பிரியமாக இருக்கிறேன். அன்றையிலேருந்து பரிசுத்த ஆவியானவர் அவர் கூட இருந்தார். அப்போ தேவன் யார் கூட இருக்கிறாரோ அதான் ஆலயம். அப்போது பிதாவாகிய பரிசுத்த ஆவியானவர் இயேசுவோடு இருந்ததுனால ஏரோது கட்டின தேவாலயத்தில் ஆண்டவர் இல்லை. அதுக்கப்புறம் அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் ஊழியம் செய்யும்போது சொன்னார், எருசலேமில் மட்டும் இல்லை, யூதேயா முழுவதிலும் உலகத்தின் சகல பகுதிகளிலும் என்னை தொழுது கொள்ளும் காலம் வரும்னார். மரித்து உயிர்த்தெழுந்தார். பின்பு பரிசுத்த ஆவியானவராக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். யாரெல்லாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவராக வந்து வாசம் பண்ணுகிறார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அதுதான் ஆலயம், அதுதான் நீங்களும் நான். இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. யோவான் 20வது அதிகாரம் 30-31 வசனங்கள். யோவான் 20:30-31. இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீசருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் இந்த புஸ்தகத்தை எழுதும்போது சொல்றாரு, இந்த புஸ்தகத்திலே எழுதி இராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீசருக்கு முன்பாக செய்தார். என்னை கேட்டால் அவங்க கொஞ்சம் சிரத்தை எடுத்து அதை எழுதியிருந்திருக்கலாம். ஏன் எழுதாம விட்டாங்கன்னு தெரியல. ஒருவேளை அந்த நேரம் ரொம்ப நெருக்கங்கள் அதிகமாக இருந்திருக்கலாம், கிறிஸ்தவர்களுக்கு மிகுந்த நெருக்கம் இருந்திருக்கலாம், அதனால் எழுத முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம், நமக்கு தெரியல. ஒருவேளை நல்ல சூழ்நிலையாக இருந்தால் எழுதியிருப்பாங்க. இப்போ சொல்கிறார், இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே, அவருடைய நாமம்னா அவருடைய பேர் இயேசு கிறிஸ்து என்கிற பெயர்னாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இந்த சுவிசேஷங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசுவே தேவனுடைய குமாரன் என்பதை அவர் கூட இருந்த சீசனாகிய யோவான் என்ன செய்கிறார், வெறும் பவுல் மட்டும் எழுதலை, யோவான் இதை வந்து எழுதுகிறார். தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தான் இயேசு, இவரை இப்படி தான் விசுவாசிக்கணும். எப்படி? இயேசுவே கர்த்தர்னு விசுவாசிக்கணும், இயேசு தான் கடவுள்னு விசுவாசிக்கணும். யோவான் 14வது அதிகாரம் 11வது வசனம். யோவான் 14:11. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். ஆண்டவரே சொல்றாரு, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறத என்ன செய்யுங்க, நம்புங்க. ஒருவேளை நம்ப முடியலன்னா கூட என்னுடைய செயல்களின் நிமித்தம் நீங்க என்ன செய்யுங்க, நான் தான் பிதா, நான் தான் கடவுள்ன்றதை என்ன செய்யுங்க, நம்புங்கிறார். அற்புதங்கள் செய்கிறதுக்காக ஆண்டவர் ஆக்சுவலாக வரல, அவர் வந்தது ஆனால் செஞ்சார். அதனால் சொல்கிறேன், நான் சொன்னதை நம்பலைனா கூட, என் வார்த்தையை நம்பலைனா கூட, நான் செஞ்சதை பார்க்குறீங்கல்ல, என்னுடைய கிரியைகளை பார்க்குறீங்கல்ல, அற்புதங்களை பார்க்குறீங்கல்ல, பிசாசு ஓடுதில்ல, இதை பார்த்தாவது நம்புங்க, நான் தான் யார், கர்த்தர் அப்படின்னு. மத்தேயு 11வது அதிகாரம் 2-5 வசனங்கள். மத்தேயு 11:2-5. அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீசரில் 2 பேரை அழைத்து,
வருகிறவர் நீதானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினார். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதங்களை பார்த்துட்டு கேள்விப்பட்டுட்டு அவர் சொல்கிறாரு, இவர் தான் மேசியாவா அல்லது இன்னும் மேசியான்றது இவர் இல்லையா, வேறு யாரும் வருவாங்களா, நம்ம அதுக்காக வெயிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அனுப்பிச்சுட்ட ஆளுகளுக்கு பதில் சொல்கிறாரு, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் என்ன செய்யுங்க சொல்லுங்கன்றாரு. அப்போ அவங்க என்ன கேட்டாங்க, என்ன பார்த்தாங்க அப்படின்னா, அடுத்த வசனம், குருடர்கள் என்ன செய்கிறாங்க, பார்வையடைகிறாங்க, சப்பானிகள் என்ன செய்கிறாங்க, நடக்கிறாங்க, குஷ்டரோகிகள் என்ன செய்கிறாங்க, சுத்தமாகறாங்க, செவிடர்கள் என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க, மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் எதத்தில் எழுதியிராத அநேகர் என்ன செஞ்சிருக்காரு, அவர் எழுப்பியிருக்காருன்னு அர்த்தம். நமக்கு அதெல்லாம் தெரியல. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் வசனம் வார்த்தை, தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இது சொன்னது யார் இந்த வார்த்தையை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் கேட்குறேன், தரித்திரருக்கு சுவிசேஷம் என்றால் என்ன? சுவிசேஷம்னா காஸ்பல். சுவிசேஷத்திற்கு இன்னொரு பேர் என்னது? நற்செய்தி, குட் நியூஸ் இல்லையா? அப்போது தரித்திரனுக்கு நற்செய்தி என்றால் என்னது? இப்போ நீங்கள் ரோட்டில் ஒரு பிச்சைக்காரர் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு, ஐயா நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்கள் ஆவியில் நீங்கள் விடுதலை பெறுவீங்க, ஆண்டவர் உங்கள் பாவத்தை மன்னிப்பார், ஆத்துமாவில் விடுதலை பெறுவீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வைங்களேன். இது அவர் எந்த அளவுக்கு கேட்பாருன்னு நினைக்கிறீங்க? அவர் நம்ம சொல்லும்போது சரி சரின்னுவார், ஆனால் அவருடைய இருதயம் எதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம்? பேசிட்டு நம்ம என்ன கொடுப்போம், நம்ம என்ன பணம் கொடுப்போம்னு எதிர்பார்ப்பார் இல்லையா? அப்போ தரித்திரனுக்கு நற்செய்தி என்றால் என்ன? ஒரு தரித்திரன் எதை கவனிப்பார் அப்படின்னா, அவர்கிட்ட போயிட்டு, ஐயா நீங்கள் ஆண்டவர் தான் இயேசு, அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா மாறும், ஆவியிலே ஆத்துமாவிலே நீங்கள் விடுதலை பெறுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்படி என்ன செய்ய மாட்டீங்க, இவ்வளோ தரித்திரமாக இருக்க மாட்டீங்க, கடவுள் உங்களை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார், நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க, நல்ல பண வசதியோடு இருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா அவர் அதை ஏற்றுக்கொள்வாரா, ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? அப்போ தரித்திரருக்கு சுவிசேஷம் என்றால் என்ன அப்படின்னா, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பிரசங்கிக்க வேண்டும். இது ஆண்டவரே சொன்னார். கர்த்தரை நம்பினா அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் அப்படிங்கிறத விசுவாசிக்கிறவன் மட்டும்தான் பேச முடியும், வேறு யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் ஆசீர்வாதம் அப்படின்னா வெறும் ரட்சிப்புன்னு சுருக்கிட்டாங்க. ரட்சிப்பு மட்டும்தான், ஆவியில் நம்ம விடுதலை பெறுறது மட்டும்தான். ஆண்டவர் பொருளாதார ஆசீர்வாதம்லாம் பேசலைங்கிறார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு வரும்படியாக இப்படி ஆயிற்றுன்னு வசனம் இருக்குது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்னன்றதை கொஞ்சம் நோட் பண்ணி படிச்சிட்டோம்னா, அவர் எந்தெந்த வகையிலெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான்னு தெரிஞ்சிச்சுன்னா நாம் அதை ஒழுங்காக விசுவாசிக்க ஆரம்பிப்போம். அப்போ ஆபிரகாம் ஆவிக்குரிய ரீதியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார், மாம்ச பிரகாரமாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டது. நாம் வெறும் மாம்ச பிரகாரமான ஆசீர்வாதத்தை மட்டும் பேசலை, ரெண்டையும் தான் பேசுகிறோம். ரெண்டுமே நமக்கும் உண்டு. யார் மூலமாக? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இப்ப ரெண்டாவது எதை விசுவாசிக்கணும்? தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று என்ன செய்யணுமா? இது மாம்ச பிரகாரமான உயிர்த்தெழுதல் தான். இது நடந்தது உண்மை. இதை விசுவாசிக்கணும், அறிக்கையிடணும். இவர் தேவனாலே எழுப்பப்பட்ட உயிரோடு இருக்கும் கிறிஸ்து. ஏன்னா கிறிஸ்துவை வெறும் சிலுவையில் அடிக்கப்பட்ட கிறிஸ்துவா இன்னைக்கு சில கிறிஸ்தவர்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார், பிதாவினுடைய பரலோகத்தில் பிதாவுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற உணர்வு இல்லை. ஏன்னா வசனம் தெரியல. இவங்க எதை தான் பார்க்குறாங்க? சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு பரிதாபமாக தொங்குறாரு இல்லையா, அந்த இயேசுவை தான் நினச்சி என்ன செய்கிறாங்க, இவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவர் சொல்கிறாரு, அவர் தேவனாலே உயிரோடு எழுப்பப்பட்ட கிறிஸ்து, அதை விசுவாசிக்கணுங்கிறார். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 8வது வசனம். 2 தீமோத்தேயு 2:8. தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டவர் என்று. தாவீதின் சந்ததியில தான் பிறந்தாருங்க கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. ஆனால் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர். திரும்ப திரும்ப அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கார். இதை விசுவாசிக்கலைன்னா ரசிக்கப்பட முடியாது. முதல்ல இயேசுவே கர்த்தர்னு விசுவாசிக்கணும். அதை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ
அதே போல பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப பண்ணினார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஜீவித்து கொண்டிருக்கிறார், உயிரோடு இருக்கிறார்ன்றதை என்ன செய்யணுமா? விசுவாசித்து அறிக்கையிடணும். அப்பதான் ரட்சிப்பு. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 15 3-4. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக என்ன செய்தார்? மரித்தார். அப்ப ஏற்கனவே வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது, ஏற்கனவே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். அடுத்து அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இது மூணுமே நடந்துச்சு. நமக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் அப்ப உயிரோடு எழுந்தார் என்பதை திரும்ப திரும்ப பவுல் அப்போஸ்தலன் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கார். அடுத்து அதிலே 11 வாசிங்க. ஆகையால் நானாகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம், நீங்களும் இப்படியே விசுவாசித்திருக்கிறீர்கள். கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுததில்லை என்று சில குழப்பம் பண்றாங்க. அந்த காலத்துல கொரிந்து சபையில என்ன சொல்றாரு? கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் அப்படின்னு நாங்க ஏற்கனவே பிரசங்கம் பண்ணியிருக்கோம். சீசர்கள் எல்லாருமே இதை பிரசங்கம் பண்றாங்க. ஆனால் திடீர்னு இப்போ நாங்கள் சபையை ஏற்படுத்திட்டு வந்ததுக்கப்புறம் சிலர் என்ன செய்கிறாங்க? அவர் மரிச்சாருங்க, அடக்கம் பண்ணப்பட்ட, ஆனால் உயிரோடெல்லாம் எழும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறார். அடுத்து மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டாலும் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால், கிறிஸ்து உண்மையிலே உயிர்த்தெழவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் வேஸ்ட்டு, உங்கள் விசுவாசமும் வேஸ்ட்டுன்ட்டார். அடுத்து மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழும்பாத கிறிஸ்துவை அவர் எழும்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே. என்ன சொல்றாரு பாருங்க, மரித்தவங்க கண்டிப்பா ஒரு நாள் உயிரோட எழும்பணும். அதுதான் பைபிள் நமக்கு கற்றுத்தர்றது. இப்போ அவர் சொல்றாரு, ஆண்டவர் ஒருவேளை பிதா, நீங்க சொல்ற மாதிரி பிதா உண்மையிலே இயேசுவை உயிரோட எழுப்பலைன்னு வச்சுக்கிடுவோம். அப்படி இருக்கும்போது நாங்கள் பாட்டுக்கு போய் பிரசங்கம் பண்ணுறோன்ற பேரில் அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார்னு சொன்னோம்னா நாங்கள் பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகத்தானே இருப்போம். எங்கள் பிரசங்கமே வேஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்கிறார். அடுத்து வாசிங்க. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். அந்த மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா? அது எதுக்கு சொல்கிறாருன்னா, யூதர்களுக்கு அந்த நம்பிக்கை உண்டு, செத்தவங்க கண்டிப்பாக என்ன செய்வாங்க, ஒரு நாள் உயிரோடு எழுந்திருப்பாங்கன்னு சொல்லி அந்த உயிர்த்தெழுதலை நம்புகிறாங்க. ஆனால் கிறிஸ்து எழுந்தார் என்பதை நம்பலை. அதுதான் சொல்கிறாரு, மரித்தோர் உயிர்த்தெழுதுன்னு நம்புறீங்க, அவங்க ஒருவேளை உயிர்த்தெழுகவில்லைன்னா கிறிஸ்துவும் உயிர்த்தெழவில்லைன்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் அதை நம்புறீங்க, இதை எப்படி நம்பாமல் இருப்பீங்க அப்படின்றாரு. அடுத்து, நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள், கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டியிருப்பார்களே. இம்மைக்காக மாத்திரம் நாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டத்தக்கவர்களாய் இருப்போம். அதாவது இந்த உலகத்தை, அந்த பூமிக்குரிய காரியங்களுக்காக மட்டும் நம்ம ஆண்டவரை நம்பிக்கிட்டு இருந்தோம்னா நாம் ரொம்ப பரிதபிக்கப்பட்டவர்கள்ன்றார். ஏன்னா முக்கியம் எதுனா, இங்கே மிஞ்சி போனால் ஒரு 120 வருஷம் வாழப்போகிறோம், அவ்வளோதான். நித்தியமாய் வாழ போகிறது எங்கே? பரலோகத்தில். அப்போ எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, எது ரொம்ப லார்ஜ் பீரியட் அப்படின்னா அதுதான். அப்போ நம்முடைய நோக்கம் எல்லாம் அதில் தான் இருக்கணும். அங்கே நம்ம போயிட்டோம்னா என்ன செய்யணும்? அங்கே போயிட்டு அவர்கிட்ட மெடல் வாங்கணும்னா என்ன செய்யணும்? அங்கே ஒருவேளை நமக்கு ஏதாவது ஒரு கிரீடம் அவர் வைக்கணும்னா இங்கே நம்ம என்ன வேலை செய்யணும்? இப்படி தான் யோசிக்கணும். ஏன்னா அதுதான் நிறைய நாட்கள் இருக்க போகிறது, இங்கே கம்மியான வருஷம். இப்போ அதுதான் சொல்கிறாரு, இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க, மறுமைக்காகவும் என்ன செய்யுங்க, நம்பிக்கை வைங்க. அடுத்த வசனத்தில், கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலன். அதாவது என்ன அர்த்தம்? கிறிஸ்து சிலுவைக்கு போனார், மரிச்சார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்யலை, மரிக்கலை. ஆனால் மற்ற எல்லாரும், இப்போ உதாரணத்துக்கு லாசர் எடுத்திங்கன்னா அவர் மரிச்சார், இயேசு தான் அவர் உயிரோடு எழுப்புறாரு, கொஞ்சம் வருஷங்கள் வாழ்ந்து அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு, அவர் மீண்டும் அவர் மரிச்சிருவார். இதுதான் மரித்தோரின் முதற் பலன். அப்போ மரித்து உயிரோடு எழுந்ததில் ஃபஸ்ட்டு யாருன்னா, அதுக்கப்புறம் மரிக்காமல் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறது யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
வாசிக்கலாம். ரோமர் 1 அதிகாரம் 5 வசனம். ரோமர் 1:5. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கிறார். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறதுக்கான வசனங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர் தான். பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன், மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட, அதாவது பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். அப்போ இவர் தேவகுமாரன்றது இவர் மரிச்சாரு, உயிரோடு எழுந்தார் என்பதை மீண்டும் மீண்டும் பவுல் அப்போஸ்தலன் அதை நிரூபித்து கொண்டே இருக்கிறார், அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ப்ரூவன் சன் ஆஃப் காட் அப்படின்னு வரும். அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 23, 24. அப்போஸ்தலர் 2, 23, 24. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. இப்போ தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனைப்படி, அதாவது பிதாவாகிய தேவனுடைய திட்டத்தின்படி, அவருடைய முன் அறிவின்படி, ஏற்கனவே தீர்க்கதரிசி மூலமா மேசியான் வருவாருன்னு சொல்லிட்டார். ஸோ சகலமும் பிதாவுடைய சித்தத்தின்படி நடக்குது. எது? இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள். அதுதான் சொல்றாரு. அவருடைய முன்னறிவின்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை எப்படியா ஒப்பு கொடுக்கப்பட்ட பிதா ஒப்பு கொடுத்ததுனால தான் நீங்கள் பிடிச்சிங்க. அதான் அவர் சொல்கிற பாயிண்ட்டு. பிதா ஒப்பு கொடுக்கலைன்னா உங்களால் அவர் கிட்டவே வந்து நிற்கவே முடியாது. ஏன்னா அதுக்கு கெத்செமனே அந்த தோட்டத்தில் பெரிய சம்பவம் நடக்கும். அவர் பிடிக்கிறதுக்கு எல்லாம் வருவாங்க. யார் தெரியுங்கன்னு கேட்டோன்னே என்ன சொல்லுவார்? நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம், நான் தான் அப்படின்வார். சொன்னோடனே என்ன நடக்கும்? எல்லாம் பொத்துன்னு விழுந்துருவான். அப்புறம் எங்கே போய் அவரை பிடிக்கிறது? நான் தான் சொன்னதுக்கு 50 பேர் விழுந்துருவான். இப்போ பிதா இயேசுவை அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்ததுனால தான் அவர்கள் இவரை பிடிச்சாங்க, சிலுவையில் ஆணி அடித்து கொலை செஞ்சாங்க. இப்போ தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவர் என்ன செய்தார்? 3 நாள் கழித்து பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட கூடாதிருந்தது. மரணம் அவரை கட்டி வைக்க முடியலை. ஏன்னா தேவன் என்ன செஞ்சிட்டாரு? எழுப்பிட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்று இங்கே பேசுறது யாரு? பவுல் கிடையாது. இங்கே பேசுறது யாரு? பேதுரு. ஏன்னா மேல் வீட்டர்கள் இருக்காங்க, 120 பேர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுறாங்க. அதுக்கப்புறம் பிரசங்கம் பண்றார். அப்போ வெறும் பவுல் மட்டும் இதை பேசிக்கிட்டே இல்லை, பேதுரு இதை பேசுறாரு. ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்தார்னு. அதில் 25-32 வசனங்கள். 25-32. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கி இருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி, உம்முடைய பரிசுத்தம் அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர். கொஞ்சம் வேகமாக போயிடுறேன். தாவீது சங்கீதம் 16 இந்த வார்த்தை யூஸ் பண்றார். எந்த வார்த்தை? என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். நம்ம மேலோட்டமாக படிக்கும்போது தாவீது அவரை குறித்து சொல்றாருன்னு நினைப்போம். ஆனால் கிடையாது. தாவீது இங்கே தீர்க்க தரிசனமாக பேசுறார். எங்க சங்கீதம் 16 அதை பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடமாட்டீர். அதான் விடீர்னா விடமாட்டீர். அப்போ அவருடைய ஆத்துமாவை இல்லை, அவர் யாரை சொல்றாரு? மேசியாவை குறித்து பேசுறார். அடுத்த வார்த்தை கவனிச்சிங்கன்னா புரிஞ்சிடும். உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண விடமாட்டீர். அப்போ உம்முடைய பரிசுத்தர்னு சொல்லும்போது தாவீது தன்னை குறித்து பேசலை, மேசியாவை குறித்து பேசுறாரு. இப்போ அதை கோட் பண்ணி தான் இங்கே யார் பிரசங்கம் பண்ணுறா? பேதுரு பிரசங்கம் பண்ணுறாரு. நான் மட்டும் சொல்லலைங்க கிறிஸ்து உயிரோடு இருந்தாருன்னு. தாவீது ஏற்கனவே என்ன செஞ்சிருக்காரு? சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு தான் 31 வசனத்தில் அவன்
கிறிஸ்துவுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து, யாரு? தாவீது. அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். அப்போ அந்த வசனம் தாவீது அப்போ பேசின அந்த வார்த்தை கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர் பேசுகிறார். அப்போ இயேசுவை தேவன் தான் எழுப்பினார் என்பதற்கு பேதுரு போன்ற சீசர்களே சாட்சி. தாவீது இது ஏற்கனவே என்ன செஞ்சிட்டாரு? தீர்க்கதரிசனமாக சொல்லிட்டார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். அப்போஸ்தலர் 3:15. அப்போஸ்தலர் 3:15. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரில் இருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். ஜீவாதிபதியை என்ன செய்தீர்கள்? இதுவும் பேதுரு தான் பேசுறார். கொலை செய்தீர்கள். ஜீவாதிபதினா ஜீவனுக்கு அதிபதினு அர்த்தம். அவர் யாருமே என்ன செய்ய முடியாது, அவர் மரணத்தை நோக்கி அவரை தள்ளிட முடியாது. ஏன்னா எல்லா மொத்த ஜீவனுக்கும் அவர் தான் அதிபதி. அவர் தான் மற்றவர்களுக்கே ஜீவனை கொடுக்கணும். அப்போ ஜீவாதிபதியை நீங்கள் என்ன செஞ்சீங்க? கொலை செஞ்சீங்க அப்படின்னா அது நடக்க முடியுமா? அது செய்ய முடியுமா? அப்படின்னா பிதா ஒப்பு கொடுத்ததுனால தான் அது நடந்துச்சு. அதான் சொன்னார், பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்னார் சிலுவையில் இருக்கும்போது. பிதா அவரை கைவிடாத வரைக்கும் அவருடைய ஜீவன் போகவே இல்லை. எப்போ பிதா கைவிட்டாரோ, ஏன்னா பாவம் மறைச்சிடும். இயேசுவையும் உலக மனிதன் மொத்த பாவத்தையும் தூக்கி இயேசு மேலே வச்ச உடனே பிதா அவரை பார்க்கும்போது பாவியாக பார்க்குறார். இயேசு உண்மையிலே பாவியானா இல்லை, அவர் பாவமாக்கப்பட்டவர். பிதாவினால தான் பாவமாக்கப்பட்டார் நமக்காக. இப்போ பிதா அவரை பார்க்கும்போது அவர் பாவியாக தர்றாரு. இவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணார், அதனால் முகத்தை திருப்பிடுறார். அப்போ தான் ஆண்டவர் கதறாரு, பிதாவே ஏன் என்னை கைவிட்டு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு மரணம் நடக்குது. அது வரைக்கும் அப்போ ஜீவனுக்கு அதிபதியை நீங்கள் என்ன செஞ்சீங்க? கொலை செஞ்சீங்க. அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினா இதற்கு யார் சாட்சியா? நாங்களே சாட்சி. ஏன்னா ஆண்டவர் உயிர் தெழுந்தப்போ ஒரு சம்பவம் நடக்குது. சீசர்கள் எல்லாம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவர் தரிசனம் கொடுக்குறாரு, காட்சி கொடுக்குறாரு, எல்லாம் நடக்குது. ஆனால் ஒரு குரூப் என்ன செய்யுது தெரியுமா? அன்னைக்கே அவர் உயிர் தெழவில்லை, அவர் சீசர்கள் தான் அங்கேயே அவர் உடம்பு என்ன செஞ்சிட்டாங்க? கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி வதந்திகளை பரப்பினாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. அதை நம்பினவர்கள் கிறிஸ்தவர்கள். இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், சிலுவையில் அடிக்கப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று நம்புகிறவர்கள் நம்மை போல கிறிஸ்தவர்கள். நம்பாதவர்கள் புறஜாதியார். அதான் அவன் 2 விஷயத்தை கேட்பான். கிறிஸ்து உயிர் தள்ளவில்லைன்னு சொல்லுவான். இன்னொன்று கன்னிமரி ஆளுக்கு எப்படி பிறந்தாருன்னு கேட்பான். இந்த 2 கேள்வி அவனுக்கு. ஏன்னா இதை நம்ப மாட்டான். நாம் அதை நம்புகிறவர்கள். அல்லேலூயா. அப்போ யூதர்களாகி நீங்களே இயேசுவை கொலை செஞ்சீங்க. ஆனால் அவரை பிதாவாகி தேவன் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார், இதற்கு நாங்களே சாட்சியாக இருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், இதை பிரசங்கம் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் சிலர் சொல்கிறது என்னென்னா, இயேசு நல்லவர் தாங்க, அவர் போதித்த கருத்துக்களை சொல்லுங்க. எப்படி? அவர் சொன்னார் இல்லையா, ஒரு கணத்தில் அரைஞ்சா மறு கணத்தை காட்டு, ஏழைகளுக்கு உதவி செய்ய, சகோதரனுக்கு உதவி பண்ணு, 2 வஸ்திரம் வச்சுருந்தா 1 கெட்டாத 1 கொடுத்துரு. இப்படி அவர் போதித்த காரியங்கள் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் சொல்லிக் கொடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இயேசு தான் கடவுள்னு எதுக்கு சொல்கிறீங்க? இன்னைக்கு உலகத்தார் கேட்குற கேள்வியாக தான். நாங்கள் இயேசுக்கெல்லாம் எதிரி இல்லைங்க, அதுதான் மத பிரச்சாரம் பண்ணுறாங்க, மத பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஏன்னா இயேசுதான் கர்த்தர், இயேசுதான் கடவுள்னு சொல்லும்போது அவனுக்கு கோவம் வரும். அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இயேசு போதித்த நல்ல கருத்துக்களை சொல்லணும்னா ஏற்றுக்கொள்வான். கடைபிடிப்பான்னா அது செய்ய மாட்டான், ஆனால் கேட்குறதுக்கு உட்காருவான். ஆனால் பேதுரு சொல்கிறாரு, தேவன் இயேசுவை கல்வாரி சிலுவைக்கு அனுப்பினார், நமக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் தேவனே அவரை உயிரோடு எழுப்பினார். இதுதான் சுவிசேஷம்ட்டார். யார்கிட்ட? எவன் போய் ஆண்டவரை அடித்தானோ அவன் முன்னாடி தைரியமாக நின்று பேசுகிறார். யார் பேசுகிறது? பேதுரு. ஆனால் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் இயேசு கிறிஸ்து பாடுகள் அனுபவிக்க உள்ளே போகும்போது இதே பேதுரு ஒரு யூத வேலைக்கார பெண்ணுக்கிட்ட முன்னாடி நின்று அதுக்கிட்ட பேச முடியாமல் எனக்கு அவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி அவரை சபித்தார். அவர் எனக்கு தெரியாதுன்னு சத்தியம் பண்ணார். பேதுரு அப்படி செஞ்சவர். பரிசுத்த ஆவியின் பலத்தை பெற்ற பின்பு இப்போ இயேசு கிறிஸ்து கூட இல்லை,
ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவ மாம்ச கண்ணில் இப்போ பார்க்க முடியாது, அவர் பரலோகம் போயிட்டார். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் பாருங்கள் தைரியத்தை. ஜீவாதிபதியை நீங்கள் என்ன செஞ்சீங்க? கை நீட்டி பேசுகிறாருங்க அதே யூதர்களை பார்த்து. ஒரு வேலைக்கார பெண்ணுக்கிட்ட தைரியம் வரல, ஆண்டவரை சபிக்கிறார். எவ்வளோ பாருங்களேன், ஒரு பேதுருக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு விட்டுருந்தாராம், ஆனால் ஆண்டவரை சபிச்சாராம். வசனம் அப்படியே சொல்லுது. அவ்வளவு பயந்த பேதர் இன்னைக்கு அதே யூதர்களை பார்த்து கையை நீட்டி பேசுகிறாருன்னா இந்த தைரியம் எப்படி வந்துச்சு? பரிசுத்த ஆவியின் பலன். அல்லேலூயா. ஆண்டவரே அந்த தைரியத்தை கொடுத்தாரு. அதனால தான் பேதுருவால் என்ன செய்ய முடிஞ்சுச்சு? நீங்கள் இந்த 2வது 3வது ஃபுல்லாக படித்து பாருங்கள். பேதுரு எவ்வளோ அவங்கள வந்து கண்டம் பண்ணி பேசுவார். யூதர்களை நீங்கள் தான் பண்ணீங்க, நீங்கள் தான் அவரை இழுத்துட்டு போனீங்க, நீங்கள் தான் அவரை அவமானப்படுத்தினீங்க, நீங்கள் தான் கொலை பண்ணீங்க. அவன் பூரா அமைதியாக உட்காந்துருப்பான். அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, அப்படி பேசுகிறார். அப்போ சொல்கிறாரு, இதை தான் பிரசங்கம் பண்ணணும், இதை தான் விசுவாசிக்கணும், அப்பொழுது தான் ரட்சிக்கப்பட முடியும். ரட்சிப்பை தேவன் இப்படி தான் நமக்கு கொடுக்கிறார். மீண்டும் அடுத்த வாரம் தொடர்வோம். நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் கொண்டு வருகிறோம் பிதாவே. பேசப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டிருக்கிறீர், இதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசுவே கர்த்தர் என்று விசுவாசிப்பதன் மூலம் தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை விசுவாசித்து அறிக்கையிடும் போது தேவனே உடைய பெரிதான ரட்சிப்பை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர், அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய தேவையில் சந்திக்கப்பட்டு மீதம் எடுக்கட்டும். ஆண்டவரே, குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கி போவதாக. எல்லா குழப்பத்திற்கும் தேவன் தாமே நீர் ஒரு ஆண்டவர் ஒரு பதிலை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்ற வசனத்தின்படி சகல காரியத்திலும் தேவன் தாமே ஒரு விடுதலையை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.